ஹாய் everyone. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு விசுவலைஸ் மெட்டல் டோப்டு பைனரி மெட்டல் ஆக்சைடு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் யூஸிங் வெஸ்டா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ இது. இந்த மாதிரி நிக்கல் எம்என்ஓவோட நீங்கள் லேந்தனம் டோப் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வீடியோ பண்ண முடியுமான்னு ஒரு ரெக்வஸ்ட் அந்த இதில் பார்த்துருந்தேன். அவங்களுக்கான வீடியோ தான் இங்கே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அவங்க கேட்ட ஒரு நல்ல ஒரு இது என்னென்னா, ஒரு பைனரி மெட்டல் ஆக்சைடு நாங்கள் எப்படி ஒரு மெட்டலை டோப் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சிங்கிள் மெட்டல் ஆக்சைடு தான் பார்த்துருக்கோம். இப்போ நியூவாக பைனரி மெட்டலில் நம்ம எப்படி மெட்டலை இன்கார்பரேட் பண்ணுறது, மீன் டோப்டு பண்ணுறது. டோப்டுனா ஹோஸ்ட் மெட்டீரியல் ரீப்ளேஸ் பண்ணி டோப்பன் மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதை நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அந்த பேர் மெட்டீரியல் மீன் நிக்கல் மேங்கனஸ் ஆக்சைடோட இது இருக்கும். ரைட் சைடில் லேந்தனம் டோப்டு பண்ண பைனரி மெட்டல் ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது ஜஸ்ட்டு நான் கம்பேர் பண்ணுறதுக்காண்டி கூகுளில் நிக்கல் மேங்கனஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சிஐ ஃபைல் அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். 3 இது ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு பேர், அதாவது இந்த பேர் இட் மீன்ஸ் என்னென்னா நிக்கல் மேங்கனஸ் ஆக்சைடோட பாலிஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு டோப் பண்ண ஸ்ட்ரக்சர். தேர்டு ஒன்று வந்து சேம் பேர் மெட்டீரியலில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அவங்க ஷோ பண்ண ஸ்ட்ரக்சர். எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி அவங்களை இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ we can easily identify ஸ்ட்ரக்சரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃபார் கம்பேரிசன் இஸ் ஆல்சோ ஈஸி. அதனால் நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். தென் நவ் வி கோ டு சர்ச் ஃபார் சிஏ ஃபைல் ஃப்ரம் தி வெப்சைட். இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஃபைலை சர்ச் பண்ணிவிட்டு அதை எடுக்க போகிறோம். இந்த மோஸ்ட் ஆஃப் த காமன் ஃபார்மேட் சிஏ ஃபைல் வந்து எப்படி இருக்குன்னா, which contains என்ன இருக்கும், which contains இந்த அட்டாமிக் கோஆர்டினேட்ஸ் இருக்கும், லாட்டிஸ் பேராமீட்டர்ஸு, அது மாதிரி அதனோட டீட்டெயில்ஸு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் நம்ம வியூ பண்ண முடியும், அதாவது வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் அந்த மெட்டீரியல்ஸு ப்ராஜெக்ட்னு ஒரு இதில் போய்ட்டு நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த கார்னரில் ஸ்ட்ரக்சர் ஷோ ஆகிடுச்சு. அதனோட ஃபேஸ் குரூப்பு ஐ திங்க் த ஃபேஸ் குரூப் இஸ் 148. அந்த கிறிஸ்டல் சிஸ்டம் இஸ் ஏ ட்ரைகோனல். நம்ம அதை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு we can download. அப்போ நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதை ரைட் கிளிக் பண்ணி இந்த கன்வென்ஷனல் ஸ்டாண்டர்ட் தட் இஸ் ஏ சிஐஎஃப் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் ஆனவுடனே அதை ஒன்ஸ் தி ஃபைல் இஸ் ஓப்பன்ட், பாருங்கள் தி ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனவுடனே நம்ம அந்த வெஸ்டா சாஃப்ட்வேரில் போய்ட்டு அந்த ஃபைல் ஓப்பன்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலை அகெயின் நம்ம அந்த ஷோ பண்ணோம்னா, பாருங்கள், வெயிட் பண்ணுவோம், இது பண்ணுறேன். இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணி காட்டியிருந்தேன். 3 ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். இந்த 3 ரெஃபரன்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு, நம்ம பண்ணுற மெட்டீரியலோட சிமிலர் மெட்டீரியல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் கம்பேர் பண்ணுறது வெல் அண்ட் குட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 3 ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு. ஒன்று நேச்சர் ஆர்டிகல்ஸ், இன்னொன்று ஐ திங்க் த எம்டிபி ஜேர்னல்ஸ், த சம் அதர் ஜேர்னல்ஸ், சம் அதர் பப்ளிஷர்ஸ் த available the same materials for nickel manganese oxide, and another one is the copper doped the nickel manganese oxide. Third one is the same first one, like that same first one அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம ஸ்டார்ட் த வெஸ்டா சாஃப்ட்வேர் விசுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் தி ஃபைல் இஸ் ஓப்பன்டு, அந்த ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த 3D ஸ்ட்ரக்சர் வில் அப்பியர் ஆகும். அந்த 3D ஸ்ட்ரக்சர் அப்பியர் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்பியர் ஆகும். we can rotate in using the mouse. அப்போ மவுஸ் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது லைக் தட் மவுஸ் கண்ட்ரோலுங்கிறது இந்த லெஃப்ட் கிளிக்கு, அந்த ரைட்டு கிளிக்கு அண்டு ஸ்க்ரோல் வீல் அந்த ட்ராக் பண்ணி, அதை ஒவ்வொரு லெஃப்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அண்ட் ரொட்டேட் பண்ணணும். தென் ரைட் கிளிக் பண்ணி அதை நம்ம எந்த ரேஞ்சுக்கு
எந்த ஆங்கிள் நமக்கு வேணும்னாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்னென்னா, we can rotate the structure and observe the atomic arrangements. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், எல்லா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம எந்தெந்த பேட்டர்னில் நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை இந்த ஏபிசி தென் எல்லுங்கிறது இட் இண்டிகேட் ஃபார் த லேபிளிங். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா லேபிள் எம்எனுக்கு இண்டிகேட் ஆகிடும். தென் நிக்கலுக்கும் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நிக்கலுக்கு இண்டிகேட் ஆகிடும். சி ஃபார் தட் இண்டிகேட் ஃபார் கலர் தான் சீன் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. எல் ஃபார் தட் இஸ் லேபிளிங்க்கு அதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தென் ஓஓ நான் கிளிக் பண்ணுறேன். ஓங்கிறது ஆக்சிஜன். இப்போ நீங்கள் எல்லாம் பல்காக கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ ஃபார் கொஞ்சம் கன்சஸ்டடாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், டு எலிமினேட் த லேபிளிங் ஃபார் த ஆக்சிஜனுக்கு எலிமினேட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த 2 எலிமெண்ட்ஸ் தட் மீன்ஸ் நம்ம நிக்கலுக்கும் மேங்கனீஸுக்கும் லேபிள் பண்ணியிருக்கேன். தென் நம்ம எல்லா ஆங்கிளையும் தட் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கலரும் we can change. we can also change for the color also. நம்ம என்ன பண்ணலாம், கலரும் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோட ஸ்டைல் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஒன் ஃபேஸ் ஃபில்லிங் பேட்டர்ன்ஸ், தேர்ட் ஒன் பாலிஹெட்ரல், தேர்ட் ஒன் வந்து வயர் ஃப்ரேம் வந்து ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் தம் யூஸிங் ஃபார் த computational researcher, computational peoples, they are using for this wire frame option, because that option is only for DFT studies. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த விசுவலைசேஷன் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து பாலிஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். நம்ம அந்த மூணு ரெஃபரன்ஸ் பார்த்தது, தட் இஸ் ஃபஸ்ட் ஒன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இதில் வந்து மெட்டலை வந்து டோப் பண்ணணும். இட் மீன்ஸ் என்னென்னா, டு ஸ்டிமுலேட் மெட்டல் டோப்பிங் வி ஃபஸ்ட்டு கிரியேட். அதாவது என்ன பண்ணணும்னா, அந்த மெட்டலை நம்ம க்ரியேட் பண்ணணும். மெட்டலை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹோஸ்ட் மெட்டீரியல்லேருந்து நம்ம ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் என்னென்னா, ரீப்ளேஸிங் இசட்டன் வித், இட் மீன்ஸ் இசட்டன் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து என்னது, இசட்டன் பதிலாக கிடையாது, நிக்கலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதில் நிக்கல் NiMn தானே. இப்போ நிக்கலுக்கு பதிலாக நம்ம எதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், லேந்தனம், அதாவது LE லேந்தனம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ டோப்பிங்னாலே ஜென்ரல் என்ன சொல்லுவாங்க, டோப்பிங் இட் மீன்ஸ் ரீப்ளேஸிங் ஹோஸ்ட் ஆட்டம் வித் த டோப்பன் மெட்டல் ஆட்டம். அதாவது நம்ம நியூ மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹோஸ்ட் மெட்டீரியல்லேருந்து ஒரு மெட்டீரியல் எலிமினேட் ஆகணும். தட் இஸ் ஏ கான்செப்ட் ஆஃப் த டோப்பிங். இதுதான் நம்ம சொல்லுவோம். இப்போ ஏன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா, த சேஞ்சிங் த ஆட்டம்ஸ் கலர் ஹெல்ப் அஸ் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் த ஹோஸ்ட் ஆட்டம்ஸ் அண்ட் த டோப்பன் ஆட்டம்ஸ். நான் ஏன் இந்த இடத்துல கலர் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன்னா, இப்போ நான் டோப்பன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் கலரை சேஞ்ச் பண்ணுவேன். நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது மீனிங் நம்ம வந்து ஈஸியாக டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியும். இப்போ ஹோஸ்ட் மெட்டீரியல் எடு, நம்ம நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண டோப்பன் மெட்டீரியல் எதுங்கிறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அந்த ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எடிட்டில் போயிட்டு யூனிட்ஸில் போயிருங்க. அதோட சிமெட்ரி, ரிமூவ் சிமெட்ரி கொடுக்கணும். பாருங்கள், அகெயின் நான் எடிட்டில் போகிறேன். ஃபேஸில் போயிட்டு கிளிக் பண்ணிடுங்க. யூனிட் செல்லில் போயிட்டு ரிமூவ் சிமெட்ரின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தென் அப்ளைன்னு கொடுத்துட்டு தேர்டு ஒன் ஸ்ட்ரக்சர் பேராமீட்டரில் போயிட்டு ஒரே ஒரு we can introduce only one lanthanum atoms in the structure. First we can select for first one. நம்ம என்ன பண்ண போகிறோம், நிக்கலில் உள்ள அந்த இதை வந்து சேஞ்ச் டு நிக்கல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். LAன்னு கொடுத்து நம்ம அப்ளைன்னு கொடுத்தோன்னே ஒரு ஆட்டம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஆட்டம் இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் நவ்
we can changing the atom colors. அந்த ஆட்டம் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வந்து விசுவலைஸ் பண்ண பார்க்க முடியும். ஏன்னா நம்ம அந்த விசுவலைஸ் பண்ணோன்னே அந்த ஆட்டம் கலர் சேஞ்ச் பண்ணோன்னே தென் we can put the bond. அந்த பாண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சுற்றி லேந்தை நம்ம சுற்றி எதுவுமே பாண்டேஜும் இல்லை. we can also add to the பாண்டு நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த பாண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேந்தை நமக்குள்ள ஆப்ஜெக்டில் போய் அந்த ஆப்ஜெக்டில் போய்ட்டு we need to change color. சேஞ்ச் பண்ணணும், கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. இப்போ பாருங்கள், எல்லோ கலர் இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணால் ரெட் கலர். நம்ம என்ன கலர் நமக்கு உங்களுக்கு ஓகேவோ விசுவலைசேஷனுக்கு ஓகேவோ பார்த்து ஆட் கொடுத்துருங்க. பாருங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆடிங் பாண்ட்ஸ் ஹெல்ப் விசுவலைஸ் தி இன்டராக்ஷன் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் இன் தி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பாண்டுக்கு நம்ம நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது நமக்கு பாண்டு கொடுக்க போகிறோம். நியூவாக பாண்டு கொடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த இடத்துல LA அதாவது லேந்தனம் ஆக்சிஜன், லேந்தனம்க்கு ஆக்சிஜன் ஓன்னு கொடுக்குறோம். இந்த இன்டராக்ஷன் வந்து இந்த இடத்துல மேக்ஸிமம் பாண்ட் லென்த்து மேபி 3, அந்த இடத்துல வந்து 3ன்னு கொடுங்க. ஏன்னா 3ன்னு கொடுக்கும்போது அதனோட இப்போ ஒன்ஸ் யூ புட் த வேல்யூ 3, இப்போ 2ன்னு கொடுத்தா சேஞ்ச் ஆகலை. அதாவது 1 ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அதுதான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் அதோட நிக்கலோட பாண்டு. 3ன்னு கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள், அந்த பாண்டு லிங்கேஜ் வந்து எல்லா சைடுமும் அந்த இன்டராக்ஷன் பண்ணுறதுக்கு விசுவலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எல்லா சைடும் ரொட்டேட் பண்ணி நம்ம அதனோட ஸ்ட்ரக்சரை வியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள். ஃபர்தர் உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ தான். ஒரு பைனரி மெட்டலில் ஒரு சிங்கிள் நிக்கல், அதாவது சிங்கிள் நிக்கல் ஆட்டம் பதிலாக LA ஆட்டம் ரீப்ளேஸ் பண்ணதுக்கான ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ தான். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து அதே தான் அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. என்னென்னா சேம் மெட்டீரியல் எடுத்துகிட்டு அவங்க காப்பரை டோப் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து LA டோப் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்ட்ரக்சர் நீங்கள் அப் டவுன் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா சிமிலர் பேட்டர்ன் அதே தான் இருக்கும். ஒன்லி we can change the metal only. அதை தான் நான் ஜஸ்ட்டு அந்த ஆர்டிகல்ஸ், இந்த நேச்சர் ஆர்டிகல்ஸ் நான் கம்பேரிஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி தனியாக அந்த ஏன்னா அந்த லார்ஜர் சைஸ் ஆஃப் த ஆட்டம்னால உங்களுக்கு அந்த பாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. அதனால் நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து பாலிஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி உங்களுடைய காம்பவுண்டுக்கு நீங்கள் பண்ணலான்னு. நீங்கள் உங்கள் காம்பவுண்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். மெயின் டைம் எதுவும் டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். Thank you for watching. Thank you.